மரப்பாச்சின்றது வந்து ட்ரெடிஷ்னலானது, கொலுக்கு ரொம்ப முக்கியமானது. தீபம் ஸ்டாண்டு 2 தீபம் இருக்கு. ஆமாம், ஜோடியாக இருக்கும். இது நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இதுலேயே செனை வைக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும். இது பல்லாங்குழி வந்து டீ குட்டில் பண்ணியிருக்கும். ஆமாம், ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. தசாவதாரம் 10 பீஸ் இருக்கு. பட்டாபிஷேகம், குபேர செட்டு, அன்னபூரணி, அப்புறம் துர்கை, ஐயப்பா செட் இருக்கு. அப்புறம் வந்து ராமர் செட் இருக்கு. துர்கை தனியாக, கிருஷ்ணன் தனியாக இருக்கு. இகிரி பழங்கள்லாம் இருக்கு மேடம். இது வந்து கிராமத்து செட்டு மேடம். நம்ம கிராமத்து செட். இது பழங்கள் கிராமத்து செட். இதெல்லாம் எவ்வளோங்க ப்ரைஸ் ஸ்டார்டிங்? இது வந்து 6500 மேடம். இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய். இது ஒரு பீஸே 10 ரூபாய் தான். ஆமாம், 10 ரூபாய் ஒரு பீஸ் 10 ரூபாய். இது வந்து ரப்பரும் ஃபைபரும் சேர்ந்த மாதிரி பண்ணியிருக்கப்பட்ட ஒரு கிராஃப்ட் இது. இதில் எல்லா வகையான டால்ஸும் காடஸஸ் மாதிரி சம்கி ஒர்க் அந்த மாதிரி அலங்காரத்தோட கை வேலைப்பாடு ரொம்ப இதில் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஜாஸ்தி. ஆமாம், இவங்க வந்து மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபம் எப்படியோ அது மாதிரி மகா சக்தியோட விஸ்வரூப அம்மன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்திருக்கிறது தமிழ்நாடு ஹேண்ட்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பூம்புகாருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஸ்டோர் வந்து மவுண்ட் ரோட்ல இருக்குங்க. இங்கே நவராத்திரி கொலு பொம்மை மட்டும் வந்து கண்காட்சியுமே நடக்குதுங்க. செப்டம்பர் 16th இருந்து அக்டோபர் 25th வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. சண்டே ஆல்சோ ஓப்பன். கொலு டால்ஸ் வந்து 10% ஆஃபரில் இருக்குங்க. எங்ககிட்ட கொலு டால்ஸ் மட்டும் இல்லைங்க, எங்ககிட்ட பிராஸ் மெட்டீரியல்ஸில் வந்து சாமி சிலைங்களுமே இருக்குங்க. உடன் ஐட்டம்ஸ் கூட இருக்குங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மரப்பாச்சின்றது வந்து ட்ரெடிஷ்னலானது, கொலுக்கு ரொம்ப முக்கியமானது. மாளி அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் இந்த மரப்பாச்சி பொம்மை வச்ச பிறகு தான் மற்ற பொம்மைகள் எல்லாம் அடுக்குவாங்க. மரப்பாச்சி வந்து கொலுக்காக மட்டும் கிடையாது, எல்லா வீடுகள்லேயும் மரப்பாச்சி வச்சுருப்பாங்க. உலகத்திலே முதல்ல உருவான பொம்மை வந்து மரப்பாச்சி தான். ஆதிமனிதன் தன் குழந்தைகளுக்காக விளையாடுறதுக்காக அவன் செஞ்சு, அதனால மரப்பாச்சி வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நம்ம அது இப்போ கொண்டு வந்துட்டு இது வந்து நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணி ராதாகிருஷ்ணன், சிவபார்வதி அது மாதிரி ஒருத்தர் ஒரு விதத்தில் ட்ரெஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வைக்கிறாங்க. அன்மன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, ராஜா ராணி மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மரப்பாச்சியிலேயே வந்து தசாவதாரம், ராமர் செட்டு அது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் தசாவதாரம், இது தசாவதாரம், இது வந்து ராமர் செட்டு. ராமர் செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மரப்பாச்சி வைக்கிறது பர்மனெண்ட். இது வந்து நீங்கள் இன்டீரியர் டெக்கரேட்டிங் மாதிரி கூட பர்மனெண்ட்டாக கூட வச்சுக்கலாம். பொருளுக்காக மட்டும் கிடையாது, எப்போவுமே கூட வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெறும் பாலிஷ் போட்டால் போதும், வார்னிஷ் எல்லாம் போட வேண்டாம். இது ப்ரைஸ் எவ்வளோங்க? ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து 1080 ரூபாயிலேருந்து இருக்குது. 1080. லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? லாஸ்ட்டு வந்து 16,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 16,000. 16,000 ரூபாங்கிறது எது அங்கே வச்சுருக்கேன்? அது மட்டும் கொஞ்சம் பெருசு, 18 இன்ச்சு. 18 inches. ஆமாம், 18 inches வந்து 16,000. ஆமாம். சின்னதுன்னா எத்தனை இன்ச்? ஸ்டார்டிங் 7 இன்ச்சு. 7 inchலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். எல்லா வீடுகள்லேயும் பூஜை ரூமில் சின்ன ஐடியல்ஸ் வச்சுருப்பாங்க. லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர், பிரான்ஸு, சில்வர், ஸ்டோனு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒரு மந்த காசத்தில் வச்சுருக்காங்க, ஒரு பீடத்தில் வச்சுருக்காங்க, எங்கேயும் வச்சுருக்கோம், கொச்சேன்னு இருக்கும். இது வந்து இதோட சைஸே வந்து 7 இன்ச்சு தான். இது வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இதில் வந்து 8லேருந்து 10 பொம்மை வரைக்கும் நீங்கள் இதுலேயே சின்ன ஐடியல்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப குட்டினா ஜாஸ்தி கூட வச்சுக்கலாம். பூஜை ரூமே க்ளீனாக நீட்டாக அழகாக இருக்கும். அதனால படி வந்து உங்ககிட்ட நிறைய ஜாஸ்தி இருக்குது. என்னன்னா 3 படிக்கட்டு இருக்குது, 5 படிக்கட்டு இருக்குது. 5 படி. அது மாதிரி இதுலேயே தீபம் ஸ்டாண்டுன்னு இருக்குது. வந்து தீபம் ஸ்டாண்டு 2 இருக்குது. ஆமாம், ஜோடியாக இருக்கும். இது நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இதுலேயே செனை வைக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும். இது உட்டானதால் லைஃப் டைம் கேரண்டி, உங்களுக்கு ஒன்றுமே ஆகிறது கிடையாது. பல்லாங்குழி வந்து டீ குட்டில் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோங்க இது பல்லாங்குழி? ஆக்சுவல் ரேட் வந்து 1500. இப்போ நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 1350க்கு கொடுப்போம். 1350. கொண்டபள்ளி டாய்ஸ். இது பல சுவாமி ஐடல்ஸும் விளையாட்டு பொம்மைகள் அந்த மாதிரிலாம் அதில் எல்லாமே இருக்கும். இது தசராவில் இது ஒன் ஆஃப் தி பார்ட் இடம் வகிக்கும். அதை வச்சு சேல் பண்ணுவோம். இது ப்ரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளோங்க? ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 1000லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸு lakh வரைக்கும் இருக்கு. ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh வரைக்கும் இருக்கு. This is handmade bag basket, madam. This is money purse, ladies purse with zip. எல்லாமே washable, madam.
This material also import Manipur. Assam much import price? Manipur. Starting price ma'am 100 rupees starting price. Gold star அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸ் கிஃப்டிங் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது கம்மியாக ரேஞ்ச் மேடம் எல்லாமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கு. அது இந்த மாதிரி பேக் இருக்கு மேடம் பாருங்க. இந்த மாதிரி டிஃபின் பேக் மாதிரி இருக்கு. இதில் டிஃபின் பேக் மாதிரி யூஸ் பண்ணோம். டிஃபன் பேக்ஸ்லாம் இதெல்லாம் எவ்வளோங்க? டிஃபின் பேக் மேடம் 950 ஸ்டார்டிங். 950 ஸ்டார்டிங். 950 ஸ்டார்டிங் 1350 இந்த மாதிரி இருக்கு வித்தவுட் எம்ப்ராய்டரி. அப்புறமா இந்த மாதிரி யூ ஷேப் பேக். இது யூ ஷேப் பேக்ஸ்லாம் யூ ஷேப் பேக் மேம் 1350 1250 இந்த மாதிரி ப்ரைஸ். இதுலயே வந்து உங்ககிட்ட சைஸஸும் இருக்கு. சைஸஸ் இருக்கு. இதுக்கு 10 kg வெயிட் தாங்க மேடம். இது மார்க்கெட்டிங்கு ஷாப்பிங்கு எல்லாமே யூஸ் பண்ண ரெகுலர் யூஸ். இதுக்கு வித் எம்ப்ராய்டரி வித்தவுட் எம்ப்ராய்டரி ரெண்டு இருக்குது. அந்த மாதிரி பிக்னிக் பேக் மாதிரி யூஸ் பண்ணோம். இதெல்லாம் வால் ஹேங்கிங். இதெல்லாம் நியூ ஐட்டம் வால் ஹேங்கிங். இதெல்லாம் நேச்சுரல் பெயிண்ட் இல்லை. இதெல்லாம் நேச்சுரல் பெயிண்ட். இது நேச்சுரல். ஓகே. நேச்சுரல் கையில பண்ணிட்டாரு. கையில பண்ணிட்டாரு. கையில பண்ணிட்டாரு. இது பிரைஸ் எவ்வளவு வருது? இது 950. 950. எல்லாமே டிஸ்கவுண்ட். இதுலயே வந்து சைஸ் சின்ன சைஸும் இருக்குமா? சின்ன சைஸ் இருக்கு. சின்ன சைஸ் பெரிய சைஸ் இல்ல இருக்கு. சின்ன சைஸ் 750. கவுனா கிராஸ் இது சபாய் கிராஸ். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரண்ட்? ரெண்டுக்கு மெட்டீரியல்க்கு டிஃபரண்ட் மேடம். மெட்டீரியல் மெட்டீரியல்க்கு டிஃபரண்ட். இது கொஞ்சம் சாஃப்ட். அது கொஞ்சம் இதுக்கு நல்ல லைஃப் லாங். இதுக்கு 4 5 years 6 years மேலே யூஸ் பண்ணிட்டாரு ஆல்ரெடி கஸ்டமர். இதுக்கு 4 years 3 years யூஸ். ஹேண்டில் டெமிஸ் அண்ட் இந்த மாதிரி லெதர் ஹேண்டில் போட்டு. துர்கை இருக்காங்க, அயோத்தி ராமர் இருக்காரு, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஐயப்பன் இருக்கார், அப்புறம் வந்து கமலாம்பிகை, அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி துர்காதேவியோடு இருக்காங்க, அப்புறம் ராமர் செட் இருக்காங்க, அப்புறம் வந்து அத்தி வரதன் நின்ற கோலத்தில் இருக்கிறாரு. ஆமாம். அப்புறம் ப்ரைஸஸ் எவ்வளோ ஆண்டி? ப்ரைஸஸ் வந்து 50லேருந்து லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. 50 rupeesலேருந்து கூட இருக்குது. அடுத்தது வந்து ரிஷப வாகனத்தில் பிரதோஷமூர்த்தி இருக்கார். அடுத்தது லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை, அப்புறம் மன்னார்குடி ராஜகோபால சாமிகள் இருக்கிறாங்க தாயாரோட. இது வந்து பார்த்திங்கன்னா குரு பரம்பரை காமாட்சியோட மடம். இது வந்து பேப்பர் மேஷ்லேயும் இருக்கிறாங்க, ஃபைபர்லேயும் இருக்கிறாங்க. ஃபைபர்லேயும் உங்ககிட்ட இருக்குது, பேப்பர் மேஷ்லேயுமே இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் வந்து பெரிய இது சிறு ஆமாம் பெரிய பாதை சிறு பாதை அப்படின்னு இருக்குது. அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மனும் இதில் இருக்காங்க. அப்புறம் உடுப்பி கிருஷ்ணர், அப்புறம் லக்ஷ்மி ஐக்ரீவர் இருக்காங்க, ராகவேந்திரர், டக்லக் ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு மைசூரில் இருந்து இருக்காங்க. அடுத்தது வந்து விஸ்வரூப துர்கா கள்ளழகர் மதுரையில். ஆமாம். அப்புறம் வந்து ராமர் பட்டாபிஷேகம் ஓகேங்களா, தசவதாரம், மதுரா கிருஷ்ணர் இருக்காங்க. அப்புறம் இசை மும்மூர்த்திகள், பெருமாள் தாயார் ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்து இருக்காங்க, பெரிய சைஸ் வரைக்கும். இது எத்தனை அடி? இது மேம் பெருமாள் தாயார் வந்து உங்களுக்கு 5 inches அந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து கல்யாண செட்டும் இருக்கிறாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுற வரையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீட்டு உபயோகத்தெல்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருது இல்லைங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பறைசாற்றக்கூடிய அளவில் வந்து அருவாமனையில் அறியறது, அப்புறம் வந்து மாவரைக்கிறது, கோலம் போடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சு. ஆமாம் 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 நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. கேணியில் வந்து தண்ணி இறைக்கிறது, பம்பில் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் வந்து துணி துவைக்கிறது சலவக்கல்லில், அந்த மாதிரி இருக்குது. திருப்பதி பிரம்மோற்சவம் 10 அவதாரத்துலையும் இருக்கு இல்லைங்களா, 10 வாகனத்துலேயும் வருவார். ஒவ்வொரு நாளும் 10 வாகனத்தில் ஒரு வாகனத்துலேயும் காட்சி தருவார். அந்த மாதிரி இருக்குது. பொய்க்கால் குதிரை, ராஜாவும் ராணியும், கும்ப சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, கும்ப சரஸ்வதி. இது சுருட்டப்பள்ளியில் மட்டும்தான் சிவன் வந்து படுத்தபடி கோலத்தில் இருப்பார். விஷத்தை சாப்பிட சொல்ல வந்து பார்வதி வந்து பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
அப்புறம் மணவாள மாமுனிகள் தவத்தில் இருக்காரு. அடுத்தது தேர், தங்கத்தேர், பெருமாளுடைய தேர், பெருமாள் தேர். ஓகேங்களா. அப்புறம் நடராஜர் இருக்காரு காப்பர் கலர்ல, அந்த லாஸ்ட்ல உருட்டு பொம்மை விசைக்காக. ஆமா, உருட்டு பொம்மை. இதெல்லாம் எவ்வளோங்க பிரைஸ் வரும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 650, 950 அந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்குது. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆமா, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ். தாத்தா பாட்டி, செட்டியார் அம்மா வணிகம் செய்யற மாதிரி. முருகர் வந்து வள்ளி தெய்வியானே. ஓகே. டான்சிங் டால் இது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து ஆமா, 650ல இருந்து 1200 வரைக்கும் இருக்கு. அஷ்டலட்சுமி செட். செட். ஆமாம், இது எல்லாமே அஷ்டலட்சுமி. ஆமாம். 8 பீசஸ் இருக்கும் மேடம். தசாவதாரம் 10 பீஸ். நவநாயகி 8 பீஸ். அப்புறமா வந்து மியூசிக் விநாயகர். மியூசிக் விநாயகர் இதோ இருக்கு பாருங்க, 8 பீசஸ். இது வந்து தாத்தா பாட்டி. ஒரு பட்டாபிஷேகம், குபேர செட்டு, அன்னபூரணி, அப்புறம் துர்கை ஐயப்பா செட் இருக்கு. அப்புறம் வந்து ராமர் செட் இருக்கு. துர்கை தனியா, கிருஷ்ணன் தனியா இருக்கு. இது லலிதாம்பிகை செட்டு. இது லலிதாம்பிகை. இது ஃபுல்லா வரும் மேடம். ஆதிசங்கரர் செட்டு, கல்யாண செட்டு, சீனிவாச கல்யாண செட்டு. அது வந்து மீனாட்சி கல்யாணம், சீனிவாச கல்யாணம் ரெண்டுமே பேப்பர் மெஷ். அது எல்லாமே பேப்பர். அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பேப்பர் மெஷ். இதெல்லாம் கிளே. இது வந்து துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, மண்ணு. இது டான்சிங் டால், தாத்தா பாட்டி. இது வந்து திருவிளையாடல் செட்டு. இது பாபா செட்டு. இது ஆறுபடை முருகர் செட்டு. இது கண்ணப்பன் நயனார் செட்டு. அப்புறம் இது தாத்தா, இது டான்சிங் டால் 2 இருக்கு. ஓம் விநாயகர், கிருஷ்ணன். இது இங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்கு. உங்களது பிரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளோ ஆண்டி? 1500லேருந்து 15,000 வரல. 15,000 வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு. ஓகே. சரஸ்வதி விநாயகர். இவங்க வந்து காளி மேடம். இவர் வந்து பெருமாள் தாயார், முருகர், வள்ளி தெய்வயான. இவங்க லக்ஷ்மி விநாயகர். இவங்க வந்து பாண்டுரங்க ரகுமாயி. காய்கறி பழங்கள்லாம் இருக்குது மேடம். இது வந்து கிராமத்து செட்டு மேடம். நம்ம கிராமத்து செட்டு. இது பழங்கள் கிராமத்து செட். இதெல்லாம் எவ்வளோங்க பிரைஸ் ஸ்டார்டிங்? இது வந்து 6500 மேடம். இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய். இது ஒரு பீஸே 10 ரூபாய் தான். ஆமாம், 10 ரூபாய் ஒரு பீஸ். 10 ரூபாய். 10% டிஸ்கவுண்ட் உண்டு. இது வந்து தெரக்கோட்டா டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்மிங் ஃப்ரம் கல்கட்டா. இதில் வந்து எல்லா விதமான டால்ஸஸ், கல்கத்தா காளி, மகிஷாசுர மர்தினி, இதெல்லாம் மகான்கள் மாதிரி குகன் ஓடத்தில் போகிறது. இந்த மகான்களோட ஸ்டாச்சு பக்கத்தில் ஓடத்தில் போகிற மாதிரி, குகன் ஓடத்தில் போகிற மாதிரி இருக்கு. ஓகே. இது எல்லாமே கல்கட்டால இருந்து வந்திருக்கு. ஆமாம், எல்லாமே டெரக்கோட்டாவில் பண்ணியிருக்கிறதா மாதிரி டால்ஸு. எல்லா டால்ஸுமே டெரக்கோட்டா தான். ஆமாம் மேடம். இது ப்ரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளோங்க? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 200லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கு. இது வந்து ராமாயணத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான பக்கத்தில் பார்க்குறீங்கல்ல, இது ராமாயண செட். இது ஆமாம், என்டையர் ராமாயணம் இல்லாமல் அதில் ஒவ்வொரு போர்ஷன் ஆஃப் தி ராமாயணம். பக்கத்தில் துர்கா அந்த ஒரு டெம்பிள் பீஸ் மாதிரிக்க. ஆனால் எல்லாமே டெரக்கோட்டாவில் பெயிண்டிங்கில் பண்ண ராமாயண கதைகள்லேருந்து சித்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்க. ஆமாம். ராமர், லக்ஷ்மணர், சீதா, சிவா, பார்வதி, சிவா, முருகர். கிருஷ்ணலீலாலையும் ஒன்று சொல்ல மாதிரி குட்டி குட்டி பொம்மைகள் வச்சுருந்துருக்காங்க. அடுத்த ரேக்ல இந்த டோரா புஜி அந்த மாதிரி குட்டீஸோட கவுண்டர். இதெல்லாம் கீழே அடுத்தடுத்த ரேக்ல குட்டீஸோட கவுண்டரும்.
இது அந்த டோரா புஜி அந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் கூட குட்டீஸ் விரும்புகிற மாதிரிக்க கொஞ்சம் அவங்க ஃபன் பண்ணுற மாதிரிக்க இருக்கும். ஆஞ்சநேயர் கதையோட பக்கத்தில் துர்கா மாதா, பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிளோட இது சொல்கிற மாதிரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த இவங்கலேருந்து அந்த இருக்கிறது கான்செப்ட். இது கிராஃப்ட்ஸ்மேனுங்கிற மாதிரி ஒன்று ஒன்று வச்சு நெய்யறது இது பண்ணுற மாதிரி கிராஃப்ட்ஸ். இது ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ். ஆமாம் ஆமாம். இந்த டே டு டே லைஃப்பில் இருக்க மாதிரி நம்ம கிச்சனில் ஹோம்லிங்கிற மாதிரி சமைக்கிறது வைக்குங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு சித்தரிக்கிற மாதிரிக்க கான்செப்டாக வச்சுருக்கா. இது அந்த ஒரு குழந்தைகளோட ஸ்டோரி ஒன்று, காகம் அந்த இதில் தண்ணி போட்டு அது கல் போட்டு மேலே வந்து குடிக்கும் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிக்க ஒரு கான்செப்டு. இது முரத்தில் மாதாஜி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமும் அந்த ஒவ்வொன்றும் ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரிக்க இருக்காது. இது அயோத்தி ராமர். இது எல்லா ஸ்டார்லையுமே அந்தந்த கிராஃப்டில் அவள் வச்சுருப்பா. ஏன்னா நியூலி அரைவல் சொல்லலாம் இந்த வருஷத்துக்கு. தேங்க்யூ. பக்கத்தில் அப்படியே சாய்பாபா குரு மகான்கிற மாதிரிக்கா சாய்பாபா வச்சுருக்க. பக்கத்தில் அப்படியே அயோத்தி ராமர் நான் சொன்னேன் இந்த மாதிரி பொது அரைவல் எல்லா ஸ்டார்லையும் வச்சுருக்காங்க. பாலாம்பிகை பக்கத்தில் புவனேஸ்வரி, மாரியம்மன், பெருமாள், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படியே செட்டோட. பிள்ளையார், காமாட்சி, ஆண்டாள், ஒரு கல்யாண செட்டு அப்படி வச்சுருக்காங்க. இது எல்லாமே கல்யாண செட். இது கல்யாண செட்டு. இது துர்கா பத்ரகாளின்னு சொல்லலாம். அயோத்தி ராமர் இந்த கிராஃப்டில் அது மகான் ஒருத்தரோடது. அப்புறம் சிம்மத்தின் மேலே அம்பாள் இருக்கிற மாதிரிக்க பசுவும் கண்ணும். திருப்பி நரசிம்மர், மகமாயி மாரியம்மன் சொல்லலாம் அந்த மாதிரி. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, மாரியம்மன். அதே மாதிரி திருப்பி அந்த வேரியஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் அதே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. இதெல்லாம் எவ்வளோங்க ப்ரைஸ் ஸ்டார்டிங் இருக்கும்? ஸ்டார்டிங் வந்து 1500லேருந்து இருக்குது, 20,000 வரைக்கும் 20,000 வரைக்கும் இருக்குது. இது வந்து ரப்பரும் ஃபைபரும் சேர்ந்த மாதிரி பண்ணியிருக்கப்பட்ட ஒரு கிராஃப்ட். இதில் எல்லா வகையான டால்ஸும் காடஸஸ் மாதிரி சம்கி ஒர்க் அந்த மாதிரி அலங்காரத்தோட கை வேலைப்பாடு ரொம்ப இதில் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஜாஸ்தி. ஆமாம், ரொம்ப அந்த மைன்யூட்டாக பண்ணக்கூடியது அந்த சம்கி ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி சொல்லி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. இதில் தீமாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அதில் மற்ற கிராஃப்டில் பார்க்குற மாதிரியே அந்தந்த ஐடல்ஸ் காடஸஸோட கிருஷ்ணர் தவழ்ந்து வரா மாதிரி அந்தந்த காடஸஸோட இந்த ஒர்க்கில் அந்த கலையை கொண்டு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளோங்க? 500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கு. ஆமாம். இது வந்து மேலே வில்லேன்னு பார்த்தோம்னா சிவா பார்வதி, லக்ஷ்மி, அந்த பக்கத்தில் மை பிள்ளையார். இது வந்து கிளே அண்ட் பேப்பர் மெஷால் அண்ட் டால்ஸ் தான். எல்லாம் செட் டால்ஸ் அப்படியே வச்சுருக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த எல்லா கவுண்ட்லேயும் இருக்கிற மாதிரி தான். எல்லா கவுண்டர்லையும் இருக்கிற மாதிரி பாண்டுரங்கன் அந்த மாதிரி, அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் அந்த மாதிரிக்க. இது வந்து புராதனமான வருஷங்கள் ரொம்ப இதில் இருந்து சொன்னாங்க அவங்க. 100 years காண உள்ளான கிராஃப்ட் இது பண்ணி பொம்மைகள் அப்படின்னு. இது 100 years ஆன கிராஃப்ட் அது. ஆமாம். தசாவதாரம் பேப்பர் மேட்ச் பழைய மாடலுக்குரிய பண்ணியிருக்கோம் மேடம். பழைய மாடல் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோங்க உங்களுக்கு? 25,000 மேடம். 10 பீஸ். 10 பீஸ் வந்து 25,000. மிச்சது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது இல்லை? அது எல்லாமே ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ உங்களுக்கு? ஸ்டார்டிங் ஃப்ளைட் 200லேருந்து இருக்குது மேடம். 200லேருந்து இருக்குது. 200லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்க? ப்ரைஸ் 1 lakh வரைக்கும் இருக்குது மேடம். 1 lakh வரைக்கும் இருக்குது. ஃபைபர் எல்லாமே கலந்துருக்கு. ஃபைபர் பேப்பர் எல்லாமே கலந்துருக்கு.
மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், ஸ்ரீனிவாச பெருமாள், முருகர், பிள்ளையார் வந்து அண்ணன் தம்பியோட ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இது வந்து தேவகி வசுதேவர்கிட்ட கிருஷ்ணர் பிறந்த உடனே அவரை காப்பாற்ற சொல்லி கொடுப்பாங்க. அது ஜெயில் செட்டுன்னு பேர். அது இருக்குது. அது பின்னால் கல்வெட்டு கணபதி. இது டான்சிங் டால். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, ஆண்டாள், விஷ்ணு துர்கை இவங்க. அவர் வந்து சத்யநாராயணன், பெருமாள் தாயார். இது வந்து பார்த்தீங்கன்னா சீதா கல்யாணம். இது கொஞ்சம் ரேர் பீஸு. ஸ்ரீனிவாச கல்யாணம், மீனாட்சி கல்யாணம்னா கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இது சீதா கல்யாணம். அது வந்து கைலாய செட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் பட்டாபிஷேகம். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா 12 ராசிகள். இந்த வருஷம் இது புதுசாக ஆமாம் 12 ராசிகள் சொல்லிட்டு எல்லா ராசிக்கு உண்டான சிம்பிளும் ஒரு இதுவாக இருக்கும். ராமானுஜர், தாத்தாப்பட்டி. இப்போ இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ சிஸ்டர்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் அது ஒரு செட்டில் எத்தனை பொம்மைங்க இருக்குது, அதோட ஃபினிஷிங்ன்றதை வச்சு தான் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அதனால் சின்ன செட்டுங்கள்லேருந்து பெரிய செட்டுங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அதோட சைஸு ஃபினிஷிங்கை வச்சு தான் ரேட்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது. எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்குது. ஆண்டாள், காமாட்சி இருக்குது, மீனாட்சி, அஷ்டலட்சுமி, கஜேந்திர மோட்சம், தசாவதார செட் இருக்குது. அதில் பிக்கு, ஸ்மாலு, பேப்பர் மெஷ், கிளே எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட கிளேலையுமே இருக்குது? கிளேலையுமே இருக்குது. அஷ்டலட்சுமி கிளேலையும் இருக்குது, பேப்பர் மெஷ்லேயும் இருக்குது. பெருமாள் தாயார் கிளேலையும் இருக்குது, பேப்பர் மெஷ்லேயும் இருக்குது. அயோத்தி ராமர் இந்த வருஷம் புதுசு. அயோத்தி ராமர் கோவிலோட வந்திருக்கு. ரங்கநாதர், கார்த்திகை பெண்கள் செட்டு. இது கடோர்கஜன் செட்டு. நவகரகம் செட்டு. உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர்? 500லேருந்து இருக்குது. லாஸ்ட் ப்ரைஸ் சிஸ்டர்? 10,000 வரைக்கும் இருக்குது. 10,000 வரைக்கும். அன்னபூரணி, முருகர் வள்ளி தேவையான செட்டு இருக்குது. சாரதாம்பாள், தாத்தா பாட்டி செட்டு, காஞ்சி பெரியவர், முருகர், வரலட்சுமி, கமலாம்பாள், புத்தம்மன், டாக்டர் செட்டு மேடம். இது கல்யாண செட்டு. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை கிளேலையும் இருக்குது, பேப்பர் மெஷ்லேயும் இருக்குது. பேப்பர் மெஷ் ரெண்டுமே இருக்குது. ஹலோ, இது வந்து அகர்பத்தி செக்ஷன் மேம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அகர்பத்திஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். வி ஹேவ் கார்பன் அண்ட் நான் கார்பன் ஆல்சோ. அதாவது நம்மளுக்கு பசும் சாணம்ல பண்ணுற பத்தி கூட இருக்கும். ஒரு பத்தியும் உங்களுக்கு 1 மணி நேரம் எரியும். இது 1 மணி நேரம் எரியும். ஒரு பத்தியும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ வீசிங் இருக்கிறவங்களுக்கும் இல்லை காஃப் இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு அலர்ஜிஸும் இருக்கும். இப்போ நிறைய பேர் ஏற்றுறதே மறந்துட்டாங்க. பட் திஸ் வில் நெவர் டூ தட் ஹார்ம் டு யூ மேம். நீங்கள் எந்த பற்றி எடுத்து ஏற்றினாலுமே உங்களுக்கு 1 மணி நேரம் எரியும். அண்ட் ஸ்மோக் வில் நெவர் ஹர்ட் யூ இன் எனி வே. ஒயிட் ஸ்மோக் தான் வரும், பொறுமையாக தான் வரும். 1 hour எரியும். அண்ட் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, வி ஹேவ் கப் சாம்பிராணி. இதுவும் பசும் சாணம்ல தான் பண்ணுறோம். ஓ சரி. அண்ட் இதுவும் எல்லாம் ப்ரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளோ சிஸ்டர்? 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 200லேருந்து ஸ்டார்ட். லாஸ்ட் ப்ரைஸ் சிஸ்டர்? லாஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு 1040 வரைக்கும் இருக்கும். 1000 வரைக்குமே இருக்கு. 1000 வரைக்கும். ஆமாம். நார்மலாக உங்களுக்கு சந்தனம் வரும், ஹை குவாலிட்டி இருக்கும். அண்ட் பெயின் ஆயில், கஸ்தூரி மஞ்சள், கைண்ட் ஆஃப் எல்லா பூஜா ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் we are doing. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆல்சோ? Yeah. இவங்க வந்து மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபம் எப்படியோ அது மாதிரி மகா சக்தியோட விஸ்வரூப அம்மன் அவங்க. இவர் வந்து நாமக்கல் நரசிம்மர். நாமக்கல் நரசிம்மர். இவர் ராஜகோபால் மாதிரி. இவங்க வந்து சிவன் பார்வதி ரிஷப வாகனம். இது கருட சேவை செட்டு. இந்த கருட சேவை காஞ்சிபுரத்தில் மீஞ்சூரில் நடக்கும். கருட சேவை ஃபேமஸ். கருட சேவை செட்டு. பெருமாள் தாயார், திருப்பதி பெருமாள் தாயார் இருக்காங்க. மரப்பாச்சி பொம்மை இருக்காங்க. இவங்க மணவாள மாமுனிவர் இருக்காரு. ராமானுஜர் இருக்காரு. கருமாரியம்மன் கோபுரம் செட்டு. இது வந்து ஃபைபருங்க, வாஷபிள் டைப். இது ஃபைபர். ஆமாம், ஃபைபர். கோபுரம் வரைக்கும் ஃபைபர். ஓகே. இது வாஷபிள் பண்ணிக்கலாம். ஆமாம். அது உற்சவத்துக்கு நடந்து போகிறாங்க அவங்க. அந்த செட்டு. இது நடராஜர், இது தெரியும். இது பாவை விளக்கு. தட்சிணாமூர்த்தி லிங்க வடிவத்தில் தட்சிணாமூர்த்தி. சாதாரணமாக தட்சிணாமூர்த்தி மரத்துக்கு கீழே தான் இருப்பார். இது வந்து லிங்க வடிவத்தில் இருக்கு. முப்பெரும் தேவி லக்ஷ்மி, சக்தி, சரஸ்வதி அம்மா. இவர் வந்து உட்காந்து ஆனந்த கணேசன். இவர் கிருஷ்ணர். இவர் காளியா கிருஷ்ணர் இருக்காங்க. குருவாயூரப்பன் சின்ன சைஸில் இருக்கு.
முனீஸ்வரன் இருக்காரு. ஒரு காளியா கிருஷ்ணா பேப்பர் மிஷின். இதுவும் பேப்பர் மிஷின். ஆமாம், பேப்பர் மிஷின். வேண்டுதல் எதுனா இருந்துச்சுன்னாக்கா ஒருத்தர் முனீஸ்வரன் சிலை வாங்கி வைப்பாங்க. இது முனீஸ்வரன் சிலை. இது முனீஸ்வரன் சிலை. ஆமாம். பிள்ளையார் கையில் அம்மாவில் இது வச்சுருந்துக்கிற மாதிரி இருக்க வெறும் பிள்ளையார் தான். இது கொண்டப்பள்ளி டாய்ஸு. இதில் வந்து இதுவும் கொண்டப்பள்ளி டாய்ஸ் தான். டிஃப்ரெண்ட் ஆஃப் கிராஃப்ட் இதில் இருக்க ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்க மாதிரி இருக்காங்க. மாட்டு வண்டியில் அதை ஏற்றிட்டு போகிற மாதிரி. இதில் வந்து தசாவதாரம் செட்டு இருக்குது, அஷ்டலக்ஷ்மி செட்டு, இந்த டான்சிங் டால், அஷ்டலக்ஷ்மி செட்டு, இதே மாதிரி செட் டால்ஸ் தான் உங்களுக்கு பிள்ளையார் அந்த மாதிரிலாம், கிருஷ்ணர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பர்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாம் இது மூலமாக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் மேடோட பர்சஸ் தான். லோயஸ்ட் ப்ரைஸ் 60 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது பேக், பர்ஸு, கலம்காரி அந்த மாதிரி எல்லாமே கலந்து மார்பிள் டஸ்ட்லான திங்ஸ். இதுலேயும் தெமேட்டிக்கில் கிருஷ்ணர், விதவிதமான கிருஷ்ணர் தவழ்ந்து இருக்கிற மாதிரி, வெண்ணெய் எடுக்கிற மாதிரி, புல்லாங்குழலோட, ராதாவோட, அப்படிலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிருஷ்ணர் இருக்கார். இங்கே வந்து பார்த்தோம்னா சிவபார்வதி அந்த சிவ குடும்பம்ங்கிற மாதிரி, முருகர் விநாயகரோட, விநாயகர் படிக்கிற மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்ல இருக்காங்க. லிங்கம் அந்த மாதிரிக்க, பசுவும் கண்ணுக்குட்டியோட பசுவும் கன்றும் அந்த மாதிரிக்க. இல்ல மார்பிள் டஸ்ட்லாம் பிரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளவு? ஸ்டார்டிங் பிரைஸ் 150 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் இருக்கு. 150 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி 10,000 ரூபா வரைக்கும் இருக்கு. விவசாயம் பண்ணுற செட்லேருந்து இருக்குது மேம். கீதோபதேசம் இருக்குது, தசாவதாரம் இருக்குது, அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் இருக்குது, அப்புறம் அந்த கிருஷ்ணர் வந்து பள்ளிக்கொண்டையில் பிரம்மா வந்து வயிற்றில் போகல அந்த செட்டு இருக்குது. இது சங்கராந்தி, அதாவது கிரகப்பிரவேசம் செட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கிருஷ்ண லீலை, ஜூலா கிருஷ்ணர், ராதையும் கிருஷ்ணனும் ஜூலாவில் ஆடுற மாதிரி இருக்குது. ஜூலா கிருஷ்ணனும் இருக்காங்க, கம்ப்யூட்டர் லேடி, மிஷின் லேடி இருக்காங்க, கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஸ்வீட் ஸ்டால் இருக்காங்க, ஸ்வீட் ஸ்டால் மாதிரி வைக்கலாம். கிளி ஜோஸ்ன்னு சொல்கிற மாதிரி பசங்களுக்குலாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் கிளி ஜோசி தெரியாது. அது டீ ஸ்டால் இருக்குது. இது விவசாயம் சார். எஸ், டீ ஸ்டால் தான் போடுறவா இருக்கா, சொய்யும் போடுறவா இருக்கா, கேம்ஸ் விளையாடுறவங்க இருக்காங்க. இது வந்து செல்ஃபோனும் வச்சுக்கலாம், ஒரு இது மாதிரி செல்ஃபோனும். இது வந்து ராமர் பிறந்த ஜனனத்துலேருந்து இருக்குது. வாசுதேவர் அழைச்சிட்டு போகிற குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க. கிருஷ்ணன் ஜெயிலில் இருக்காங்களா அவங்க. அதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு? 150லேருந்து 6000 வரைக்கும் இருக்குது. 6000 வரைக்கும் இருக்குது. எஸ் மேம். பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக விநாயகரும் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்காங்க. இந்த மாதிரி கிருஷ்ணன் ராமருடைய சுயவரத்துலேருந்து இருக்குது. ஒரு செட்டு இருக்குங்க. அவரோட ஆக்டிவிட்டீஸ் ஃபுல் செட்டு இருக்குது. கிருஷ்ணனுடைய செட்டும் இருக்குது. செட்ஸ் எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மார்க்கெட் டீக்வுட்டாலான மரச்சிற்பங்கள். இது மொத்தம் நாட்டு, அதாவது கண்ட்ரி வுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு டீக்வுட். இது இந்த வால் ஹேங்கிங் மாதிரி ஒவ்வொரு தசாவதாரங்கள் எல்லா விதமான பிக்சரைஸும் பண்ணியிருக்கா. இது ஸ்டார்டிங் 1600லேருந்து 55,000 வரைக்கும் அது இருக்கும். இது கஸ்டமைஸ் பண்ணியும் தருவா, பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி இதில் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த டியூரேஷன் வந்து இவள் கஸ்டமைஸ் பண்ணி தருவா. டோரில் உள்ள அந்த மாதிரி மாற்ற வால் ஹேங்கிங் அந்த மாதிரி எல்லாமே. ப்ளஸ் திமேட்டிக் பிக்சர்ஸ் கூட, இப்போ தசாவதாரம் இல்லை பெருமாள் தாயார் அந்த சங்கு சக்கரம் அந்த மாதிரி எல்லாமுமே பண்ணி நுழைவாயில் மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பண்ணி தருவா. இல்லை அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணி தருவாங்க. இங்கே எல்லா ஆர்டிசான்ஸும் பூம்புகார் ஷோரூம் மூலமாக தான் அவள் பிஸ்னஸ் அப்படின்னு தான் வச்சுன்னு பண்ணுவாங்க. கெச்சா வந்து வால் ஹேங்கிங் வீட்டில் வந்து வச்சா கெச்சா நல்ல சங்கில் வந்து வருது எனக்கு. அதோட இதனால நல்லாயிருக்கும். இது வீட்டில் மாட்டினா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ட்ரைபல் இந்தியன்.
அந்த நலைவாழ் மக்கள் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க. அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதனால் இது எல்லா பொருளும் கம்மி ரேட்டு பஞ்சாயிரம் அவங்க செய்கிறவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இவங்க வந்து விற்கிறாங்க. இது ஸ்டார்ட்ல கடை கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோங்க இது? இது ட்ரைபல்லேருந்து செராமிக் ஐட்டம் தான். இது 60லேருந்து 12,000 வரைக்கும் இருக்குங்க. 12,000 வரைக்கும் அந்த பெயிண்டிங்ஸ் ஆன் பெயிண்டிங்ஸ் அக்ரிகல் பெயிண்டிங் சொல்லுவாங்க. தோரணாலாம் இருக்குது, நல்ல சீப் ரேட்டாக தான் இருக்குது தோரணாலாம். இங்கே தோரணம் ஆமாம், எல்லாமே இவங்க இது ட்ரைபலில் எல்லாமே சீப் ரேட் தாங்க. இது வந்து இது பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மோக்கிங் இது பண்ணுறதும் பண்ணலாம். இது வந்து லேம்ப்பு மாதிரி யூஸ் பண்ணுறது. இதுக்குள்ளே லைட் போட்டு லைட் லேம்ப் மாதிரி நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்ஸ் இதுவும் அக்ரிகல் பெயிண்டிங்ஸ் தாங்க. ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடுங்க. இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இந்த பேக்ஸு இந்த இதெல்லாம் தோரணம் வீட்டில் இப்போ கொலு பண்டிகை வருதுனால நிறைய பேர் தோரணம் கேட்பாங்களாம்மா. அதனால் தோரணம் இருக்குது. படிக்கட்டில் மாட்டுவாங்க, வீட்டில் மாட்டுவாங்க, விசேஷமாக எல்லாமே கொடுப்பாங்க. தேங்க்யூம்மா. இந்த ரோலையும் பெரிய பெரிய பொம்மைகள் அது எல்லாமே பேப்பர் மெஷ் அந்த கிளேயால் ஆனதுதான். விஸ்வரூபம், மயில் மேலே முருகன் இருக்கிற மாதிரி, சிவபார்வதி, பிள்ளையார், பராசக்தி, வாழ்வார்கள், இது எல்லாமே பெரிய பெரிய செட்ஸ். ஆமாம், செட்ஸ் இது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன், அண்ணாமலையார் அண்ட் உண்ணாமலை அம்மன், இந்த மாதிரி எல்லாருமே இங்கே. அந்த பக்கம் பார்த்தா மார்பிளில் வச்சிருக்கு பிள்ளையார், பாண்டுரங்கன் சுவாமி. இந்த இன்ச்சஸ்ல எவ்வளோ ஆண்டி ப்ரைஸ் இதெல்லாமே? இது ஸ்டார்டிங் லோயர்ந்து இல்லை, எல்லா இடத்துலையும் 3 அடியிலேருந்து இருக்குது. 3 அடியிலேருந்து இருக்குது. ப்ரைஸஸ் வந்து இந்த சென்ஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 10 rupeesலேருந்து 1,25,000 வரைக்கும் இருக்குது. அந்த சைஸும் இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட். ஆமாம், கிராஃப்ட்ஸு. இது மார்பிள் டஸ்ட். ஆமாம், இதுலேயும் பாபா, பிள்ளையார், ராதாகிருஷ்ணர், லக்ஷ்மி, சரஸ்வதி, ஆதி யோகின்னு சொல்லிட்டு சிவனை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கிருஷ்ணர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வெண்ணெய் எடுத்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிற பொசிஷனில் அப்படிலாம். இது மகாபெரிவர், ஆஞ்சநேய சுவாமி, அப்படி எல்லாருமே கலந்தா மாதிரி வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பூம்புகாரில் வந்து எக்ஸிபிஷன் ப்ளஸ் சேல்ஸுமே நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.